சாமியாடி யாரப்பா? சாமியாடி என்ன சாப்பிடுறாரு? பாப்பாத்தி அம்மன். தெப்பம்பட்டி பாப்பாத்தியா? நந்தகோட்டை. இன்னொரு சாமியாடி வந்திருக்காங்க. அவனங்க எங்க நிற்கும்? 2 வருஷம் 1 வருஷம் வாத்திய கழுத்து கையில விடுறா. என் கையில இல்ல, வேற யார கையிலே விடு. யார் இருக்காங்களா கொடுத்துக்கான். நீ என்ன சாமி ஆடுற? அக்கடி பாப்பாத்தி. கண்ணமுடி பார்ப்போம் எப்படி வரானு. உனக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வரும். சரிண்ணா? நீ அங்க தள்ளி இல்லை. நீ கூப்பிட பார்ப்போம் சாமிய. வந்து உட்காரலாம்பா. சாமி அருள் வந்து அங்காரமா சொல்லுவியா, அமைதியா உட்கார்ந்து சொல்றியாடா? முக்காலும் சொல்லுவியா? அப்படி நினைக்கிற. இதுக்காக மந்திரவாதிகிட்ட போய் எதுவும் கத்துக்கிட்டியா? தாயத்து இது வாங்கி கட்டினியா? நிக்கல. அந்து போச்சா? கால நிட்டுவா. போன் பேச உனக்குதான் இடம். போன் பேசுறதுக்கு இன்னொரு கால நிட்டுவா. கவனம் மாறி போச்சு. உண்மையா இல்லையா? இப்ப இந்த சாமியை வளர்த்தோம்னா ஞானத்தை பத்தி உணர்ந்தவங்களுக்கு சாமியாட்டம் சாதாரணமா தெரியும். உண்மையா இல்லையா? நீங்க ராமகிருஷ்ணருடைய புத்தகங்கள்லாம் படிச்சிருக்கீங்களா? உபதேச மஞ்சரி படிச்சீங்களா? ராஜயோகம் படிக்கல. ஹரே கிருஷ்ணா ஹரே ராம் சாமியோடைய இயக்கத்தில் உள்ளவங்க. அதனால அந்த சக்தி உனக்கு நிலைக்குமா நிலைக்காதாங்கிறத பார்க்கணும். இப்ப இடைப்பட்ட நேரத்தில் உன்னால ரொம்ப பிடிக்க முடியல. அப்பப்போ நிக்க அந்த அருள் வாக்கில குறைஞ்சு போச்சு. 2 பேருக்கு சொல்லும்போது 3ஆவதுக்கு சொல்லும்போது மனசுல தடை வந்துருது. இந்த தடை ஏன் வந்துச்சு? இது தடையில்லாம சொல்றதுக்கு வழி கிடைக்குமா அப்படின்னு கேட்டு வந்திருக்க. கால் நிறுத்துவா. கோயில் வச்சிருக்கியாப்பா? மூடி போட்டாங்க. கோயில் வச்சிருக்கியா? ஒரு இடத்து சும்மா ஒரு அருவாள்ல குறி நிப்பாட்டு இருக்க. யாரோ சொன்னாங்கன்னு. என்னடா மனசு உலகத்துல மனிதனுக்கு. குடிப்பியாடா? முன்னால குடிச்சலாடா? எவ்வளவு குடிப்ப? சரி சரி. இப்ப அந்த சாமி வேணுமா உனக்கு? கண்டிப்பா வேணும். காலில் வந்துட்டோம். கண்ணை முடிக்க வந்து உட்காந்து கண்ணை முடிக்க. கையை நட்டு, ஒத்த கையை நட்டு, நல்ல டெம்பரா நட்டிக்கா. இந்த கனியில என்ன தெரியுதுன்னு கண்ணை முடிக்கிட்டு சொல்லு பார்ப்போம். என்னடா தெரியுது? என்னைய நினைச்சுக்கிட்டு இப்போ சொல்லு பார்ப்போம். கால் வந்துட்டுவான். இந்த அப்படி இந்த கனியை அந்த அரவாளில் குத்தி வச்சுக்கோ. வெற்றி நடக்கும். கூப்பிட்ட நேரம் வருவான். ஓடு. கருப்பசாமி. ஆமா, அதே கரூர் எல்லை ஹரேராம ஹரேராம் இயக்கத்தில் உள்ளவர். மந்திரம் மந்திரம் என்ன? தாயில் திறந்த கோயிலும் இல்லை. என்ன வேணும்ப்பா? என் பையனுக்கு திருமணம் ஆகல. 5 வருஷமா போராடிட்டு இருக்கேன். இந்த கையில என்ன வச்சிருக்கேன்? அருமையான மலர் வச்சிருக்கேன்.
அப்பப்போ வளையுது, அப்பப்போ நிமிந்துக்கிடுது. சில சமயத்துல திருமணத்தை பத்தி பேசினா சரின்னு சொல்லுதான், சில சமயத்துல பேசினா அதுக்கு எதிர்ப்பு சொல்லுதான். உண்மையா இல்லையா? இவனுடைய ஒருநிலைப்பட்ட மனநிலை வந்துருமா? அப்படி ஒருநிலையோடு இருக்கும்பொழுது பெண் அமைஞ்சிருந்தா ஒரே கட்டா கட்டிடலாம, விதி விளையாடுறது மாதிரி தெரியுதுன்னு அடிக்கடி மனம் கொள்ள முடியும். உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வரலாம். அதான் தாமரையை எடுத்து தண்டோடு நிறுத்துடா. மார்கழி திருவாதிரை அன்று ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியை அருமையாக வணங்கி பள்ளி எழுச்சி பாட வேண்டும். திருப்பாவை பாடலாம்ல? அப்படி 3 நாட்கள் பாடிய பின்பு தை மாதத்துல பெண்ணும் அமைவாள், உன் மகனுடைய மனது நிமிந்துரும். கல்யாணம் நடந்தாச்சு, ஆனந்தமா நடக்கும். சென்னை மார்க்கத்தில் பெண் அமைகிறாள். தான் பாரு, கசங்கி நாசமா போச்சு. உடச்சு சொல்லுமா மறைச்சு சொல்லுமாடா? எனக்கு அப்புறம் ஊர்வலம் போறியா? ஏமல குறுக்க முறுக்க வந்துகிட்டு இருக்க, டிவி வரப்ப வா உட்கார். உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன்டா. மனைவிக்கும் உனக்கும் உள்ள மனதுடைய நிம்மதி கசங்கி வேதனை ஆயிடுது. அவன் கூட வாழ்வதில் நமக்கு இனி மன நிம்மதி கிடைக்குமா கிடைக்காதாங்கிற சந்தேகம் அவன் உள்ளத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? என்னடா, அந்த மனதை பக்குவப்படுத்தி முதல்ல ஒற்றுமையா வாழ வச்சு தாரேன். அதுக்கு அடுத்து 3 ஆண்டு காலங்களாக தொழில நஷ்டப்பட்டு வேதனை அடைஞ்சுக்கிட்டு இருக்க, தேவையில்லாதவங்கள்ட்ட கடன் வாங்கிக்கிட்டு இப்ப கேவலப்பட்டுக்கிட்டு இருக்க, அதுல இருந்து நீக்கி சட்டப்படி இடைஞ்சலாம காப்பாத்திருந்தா போதும்ல. இன்னொரு இடத்துல இப்ப பணம் ஏற்பாடு பண்ணி இருக்கிற, அதையும் வாங்கிட்டு வந்தா போதும்லாடா. கால் வந்துட்டு வா. இந்தா பாரு, பக்கத்துல வா. என்னைய கொஞ்சம் நினைச்சுக்காடா, ஒரு நிலைப்பட பாப்போம். என்ன மட்டும் தியானம் பண்ணு. இந்தாப்பா ஜெயிச்சுக்கா மகனு, நல்லா என்ன பண்ணுது, மாறும். அடுத்த மாதம் மாறிடும், கவலைப்படாத. மாத்தி தரேன், தைரியம் மாறும். கர்மசாமி, ஆமா அப்படியா, சரி. பூபால சமுத்திரம், அப்படியா? ஆமா. பூந்தோட்டம் யாரு? பூந்தோட்டம் வாங்க, இன்னொரு கால விட்டுவா. என்ன வேணும் மகனே? ஒண்ணுமில்லாம போச்சு, கால் விட்டுவா. உன்னுடைய கட்டமலைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த இடத்துக்குள்ள துர்காதேவியுடைய அருள் சக்தி நிறைந்த ஒரு இடம் அது. ஆனா இப்போ 3 ஆண்டு காலங்களாக தேவையில்லாத கடனும் மன உபாதைகளும் பெற்று எல்லாம் இழந்து வேதனையோடு இருக்க, அடுத்து வருமானத்துக்கு வழியும் கொடுக்கணும். இந்த வாழ்க்கையை செம்மையா நடத்துறதுக்கு நான் உனக்கு உதவி செய்யணும். அவ்வளவுதான விஷயம். உன்னுடைய பணம் ஒரு இடத்துல நிக்கி, அதை நான் வாங்கி தாரேன், தொழில் நடத்தி தாரேன். நல்லா இரு மகனே. செய்யலாம், தைரியமா செய்யலாம். இந்த கனியை கொண்டு போய் விலையாகும். கர்மசாமி, ஆமா, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆரெல்லாம் கல்லானா அதுக்குள்ள நீ செடிப்ப, ஊரெல்லாம் பெண்ணானா உள்ள இருந்து ரசித்திருப்ப. வணக்கம், எல்லாரும் நல்லா இருக்கீங்க? எனக்கு கல்யாணத்துக்கு ஒரு பெண்ணை கொடு கர்மசாமின்னு கேட்டு வந்திருக்கான் ஒருத்தன். என்னடா இவ்வளவு நாள் தேடி அந்த பெண்ணு கிடைக்கவே இல்லையே. வயசை மறைச்சு தையடிச்சு பார்த்தேன், யாரும் ரசிக்க மாட்டுக்கா. நானா தேடி பார்த்தேன், ஒருத்தையும் கண் கொடுக்க மாட்டுக்கா. கர்மசாமி, நீயாவது கை கொடுத்து எனக்கு வழியை வகுத்து தந்துருந்தேன். தை மாதம் வரை உனக்கு அவகாசம் சொல்லியிருக்கேன். தைரியமாறு கல்யாணத்தை வெற்றிகரமா ஊர்மைக்கு நடத்தி தருவேன். கால் வந்துட்டுவான்.
பத்தி பேசி பழக வருவா, என்கிட்ட கேட்காம மாட்டிக்கிறாடா. சந்தோஷமா இரு, நல்லா இரு. என்ன வேணும் உங்களுக்கெல்லாம்? பக்கத்துல வாங்க. என்ன தொழில் பார்க்கிறேன்? நூஞ்ச பக்கத்துல வாங்க, நூஞ்ச பக்கத்துல வாங்க. உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த எல்லையில ஏற்கனவே ஊருக்குள்ள நுழைகிற இடத்திலேயே ஒரு அம்மன் கோயிலும் நம்ம கருப்பசாமி இருக்காரு. ஆனா மாரியம்மன் ஒரு எங்க இருக்கிறா? மாரியம்மன் இருக்கா. உன்னுடைய இரண்டாவது பையனுடைய கிரகத்துப்படி தொழில் பார்த்து எல்லா பணங்களும் இழந்து ஒரு இடம் கூட உங்களுக்கு வில்லகமான நிலையில வரணுங்கிற விதி இருந்துகிட்டு இருக்கு. உண்மை இல்லையாடா? இதை மாத்தி தெளிவு பண்ணி எங்களை உயர்த்திக்கிறதுக்கு ஒரு வழிவகுத்து தரணும். இந்த கான்ட்ராக்ட் தொழில் இருக்கும் பொழுதே அடிஷனலா வேற ஏதாவது தொழில் பார்க்கறதுக்கு வழிவகுக்கணும். இதுலயும் அமௌண்ட் தெளிவா இருக்கணும் என்பது உன்னுடைய கேள்வி. இந்த தொழில உங்களுக்கு பணத்தை நிறைய வச்சு குறைவில்லாம காப்பாற்றிருந்தா போதும்ல. வேற என்ன வேணும்? ஒரு பேர் நல்லா படிப்பான், ஒரு பேர் நல்லா விளையாடுவான். விளையாடுவாங்க சாதாரண விளையாட்டு நினைக்காத கிரிக்கெட் விளையாட போவான், கால் வந்துட்டுவாங்க. அப்பா பேணி வச்சுக்கோ, 50 லட்ச ரூபா கான்ட்ராக்ட் வருது, அடிச்சுக்கோ. நல்லா கைதுட்டு எல்லாரும் என் பிள்ளைக்கு புண்ணியம் செய்தவன். உடனே நான் செல்லக்குட்டி பேர இவனை வெளிநாட்டுக்கு அனுப்போண்டா, படிச்சு முன்னேறிடுவான், நல்லா இருப்பான். இவன் கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போவான், போயிட்டு வாங்க. நல்லா கருப்பசாமி ஸ்ரீவில்லிபுத்தூர் பொண்டாட்டி புள்ள ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம். யாரப்பா அது? நீதிமன்றத்திலிருந்து உன் பக்கம் சாதகமாக நடக்கிறதுக்கு இந்த உத்தரவை நிறைக்கணும் என்பதுதான் முக்கியம். அதனால அடுத்த முறை பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டு சகாப்தமாக முடிஞ்சிடும், வெற்றி அடைஞ்சுக்கலாம். பக்கத்துல வரலாம், ஜெயிச்சு தாரேன், கூட வரேன், சந்தோஷமா இருப்பா. வெற்றி. மம்சாபுரம், அந்த மம்சாபுரத்துல நிறைய பேண்டேஜ் துணிகளா கிடக்க. பேண்டேஜ் தொழில் நடத்துறாங்களா? அதான் எனக்கு அடையாளமா தெரிஞ்சது. கால வந்துட்டுவான். பேண்டேஜ் பழைய கெட்டின துணி இல்ல, வெட்டின துணி. நிறைய மிஷின் ஓடி கழிவுகள்லாம் ஒரு பக்கம் வெட்டி போட்டு குமிச்சுட்டு கிடக்காங்க. ஒரு காலத்துல உழைச்சி ரொம்ப அகம்பாதம் பேசி, ஒரு காலத்துல உழைச்சி ரொம்ப அகம்பாதம் பேசி பொண்டாடி புள்ள ஒரு பக்கம், இப்ப நீ ஒரு பக்கமா அநாத ஜன்மமா வாழ்ந்துகிட்டு இருக்கடா. உண்மையா இல்லையா? அன்னைக்கே பேச்ச குறைச்சிருக்கணும். பேவுள்ள அன்னைக்கு வேண்டாம் பேசி குடும்பத்தை வீணாக்கிடுது. கால் விட்டுவான். அதான் தைரியம் இருக்குன்னு யாரும் குறைக்க கூடாது. புரியுதா? என்னடா உண்மை இல்லையா? பண்ணிக்கணுமா? சரி, அழகிய நிப்பாட்டிக்கா இல்லைன்னா வாக்கு வராடா. இப்ப மனைவி மக்களோட ஒண்ணு சேரணுமா? இல்லட்டா குடிக்க கஞ்சியும் உடுத்த குடியும் உலக இடமும் கிடைச்சா போதுமாடா? சரி, ஓகே. இந்த அப்படி இன்னொரு 2 முறை இதை தேடி வா. ஒரு வெற்றியை தார, ஜெயிச்சு தார. இந்த அப்படி பக்கத்துல வா, நல்லா இருப்பா. கருப்பசாமி, ஆமா, திருநெல்வேலி தனியாகி நின்றதும் என்ன? உனக்கு எந்த இடத்துல இருந்த? பழையப்பேட்டை, புதுப்பேட்டை ஆயிடுச்சு இல்லையா? சரி, 100 ரூபாய் காலம் விட்டுவா. இப்ப அவரோட சேர்த்து வாழணுமா அல்லது உனக்கு ஏதாவது மெயின்டெனன்ஸ் கிடைச்சா போதுமா? காலம் விட்டுவா. உட்காருங்க. எப்படி நின்னா எப்படி? என்ன இடத்துல நிக்கிறீங்க? காலம் நிக்கிற வெளியே எடுத்து வேற இடத்துல நின்னுங்க. உங்களுடைய குடும்பத்துல அக்னியால ஒரு ஆபத்து ஒரு காலத்துல நடந்துச்சு. எதால? அக்னியால ஒரு ஆபத்து நடந்துச்சு. அதுல உள்ள ஒரு சக்தியினுடைய பிரச்சனை இப்ப இந்த குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் வாட்டுது. உன் குடும்பம் அவன் புரிஞ்ச குடும்பத்தை சொல்லுதானா?
புரியுதா? அதனால அவனுடைய மனதை சேருமான்னு பார்த்தேன். அவன் கொஞ்சம் பிடிவாதமும் ஒன்னு ஒரு முட்டா கழுதணும் சொல்லி விரட்டிட்டு போயிட்டான். அதுக்கு இன்னொருவருடைய ஊக்குவிப்பு கொஞ்சம் பக்கத்துல இருக்கு. வயத்தை பார்த்தேன், பேருக்கு அடிக்கடி வயிறு பழுத்துக்கிட்டு வருது, மருந்து வாங்கி உள்ள போட்டுருக்கு. சரியா? அவன் மனத்தை மாத்தி உங்களை சேர்த்து வச்சா போதும்ல. இப்ப லட்சக்கணக்கான கடன்களை உருவாக்கிட்டு உங்களை தெருவில் விட்டுட்டான். அதை வெற்றியாக்கி தர கால் விட்டுருவான். இடையில ஒரு நாள் சந்திப்பால் பேச்சுவார்த்தை மலரும், வெற்றி உண்டு. கர்மசாமி ஊருக்கு போறீங்களா? நல்லா. திருநெல்வேலி பக்கம் நத்தம் பக்கத்துல இருக்கா? நத்தம் பக்கத்துல உங்க கட்டமலைக்கு போய் பார்த்தேன். ஒரு பிள்ளைய பத்திய மன வருத்தமும் குழப்பமும் உள்ளத்துல இருக்கா? இதற்கிடையில அவசியம் இல்லாம உங்க பணங்கள்லாம் இன்னொருத்தர்கிட்ட மாட்டி கொஞ்சம் வேதனையில இருக்கு. ஒரு பத்திரத்தை பத்திய சிந்தனையும் மண்டையில ஓடிக்கிட்டு இருக்கு. இவைகளை செய்து வந்தா நீ நல்லா ஆயிடுவ. இவ்வளவுதான் விஷயம். நடத்தி தாரேன், கால் வந்துட்டு வரலாம். அடுத்த வாரம் வேலைக்கிழமை அன்னைக்கு என்ன வந்து பார்க்கணும். பார்க்கும்பொழுது கல்யாணம் முடிக்க வேண்டிய பிள்ளையுடைய போட்டாவும் ஜாதகத்தையும் கொண்டு வந்துரு. அவருக்கு ஒண்ணும் செய்ய முடியாது. பையனுக்கு ப்ரமோஷன் கிடைச்சாச்சு, சந்தோஷம் போயிட்டலாம். பாளையங்கோட்டை யாரு? அப்படியா? கொடுத்து அனுப்பிடுவோம். என்ன வேணும்? நாள் கால அவகாசம் இருக்கு. கிரகம் மாற 19 நாள் கழிச்சு மீண்டும் என்ன வந்து நீ பார்க்கணும். வரும்பொழுது பிள்ளையுடைய ஜாதகம் போட்டாலும் கொண்டு வரணும். இந்தா போயிட்டு வா. 19 நாள் கழிச்சு தான் உத்தரவே வரும். காலம் சொல்லலாம். மகராஜி கல்யாணம் பண்றதுக்கு ரைட் சைட்ல வீடு யாருக்கு? காலம் வா. யாரெல்லாம் வந்தீங்க? வர சொல்லுங்க. சிரிப்பண்ண செல்லம்மா. என்னப்பா வேணும்? மகளுக்கு ஒரு குழந்தை வேணும், ஒரு பேரன் தரணும். பேத்தியா தந்தா பரவாயில்லையே, நல்ல பிள்ளையா இருக்கீங்களே. ஹைகோர்ட் ராசா வராரு, அவரை பார்க்க போனீங்களா இடையில? இல்ல உங்க வீட்டு பக்கத்துல இருக்காரா? ஹைகோர்ட் ராசானா யாரு? தொடர மாட்டேன் போவீங்க. ஆனா அந்த ஹைகோர்ட் ராசா வராரு, புரியுதா? உன் குழந்தைய பத்தி கொஞ்சம் நினைச்சுக்கிட்டு என்ன கொஞ்சம் சிந்தனை பண்ணிக்கா. முத பிள்ளை பொம்பளை பிள்ளை பிறக்கும், முத்தாரம்மான்னு பேர் விட்டுருக்கான். இந்தா சந்தோஷமாரு, வெற்றி அடைஞ்சுதான். அதுல உங்களுடைய எஸ்ஆர போய் பார்த்தேன், எழுத்தெல்லாம் கரெக்டா இருக்கு. சீனியாரிட்டியில ஒரு குறைவு இருக்கிறாங்க. அந்த பென்ஷன்ல டென்ஷன் இல்லாம ஆக்கிட்டார வாங்கி தந்துடுறேன். போடா பக்கத்துல நல்லா இருக்கு. ஓடியா ஆடிட்டர் மேன் போடு. கர்மசாமி அப்படியா? முத்து முத்து அப்படியா? கேள்பாக்க முத்துமாரியம்மன் கோயில் பக்கம் வீடியா இருக்கு, பாளையங்கோட்டை ஏரியால. அப்படியா? இவருக்கு கேட்ட வரத்தை கொடுன்னு உத்தரவாயிடுது. என்னப்பா கொடுக்கணும்? பையன் எங்க இருக்கா இருப்போம்? அவருக்கு என்ன செய்யணும்?
அவன் பிரச்சனை இல்லாம இருக்கணும்னா அவன் இருக்கிற வேலையிலேயே முதல்ல குழப்பம் இருக்கு. புரியுதா? அது மட்டும் இல்ல, அவனுடைய பழக்க வழக்கத்திலையும் தவறு இருக்கு. அவனுடைய மனத்துக்கு இடைஞ்செல்லாம ஆக்கி நிம்மதியா வாழ வச்சா போதும்ல, கால் ஒன்று வரலாம். பூவை ஒரு பெண்ணுக்கு சமமா சொல்லுவாங்க. சொல்லுவாங்கல்ல, சொல்லாம சொல்ல மாட்டாங்களா? புரியுதா? அப்படி ஒரு பூவான ஒரு மனம் அவனுக்கு புண்பட்டு இருக்கு. சரியா? அந்த பெண்ணால இருக்கக்கூடிய இடைஞ்சலை தீர்த்து அவனை தெளிவா வாழ வச்சுட்டானே. நல்லா இருப்பாங்க, ஆனந்தமா இரு. இந்த கனியமும் இந்த விபூதியும் நீ அவனுக்கு கொடுக்க அவன் முன்னேறுதான். சந்தோஷமா இரு. குறைவான வட்டி விகிதத்தில் விரைவான சேவை மூலம் ஒரு வாரத்தில் லோன் வழங்கப்படும். வீட்டுக்கடன் மற்றும் அடமான கடன், போட்டு வீடு மற்றும் ஆஸ்பெஸ்டாஸ் வீடுகளுக்கும் லோன் வழங்கப்படும். கட்டிட தொழிலாளி, பால் மாடு வைத்திருப்போர், கட்டிடம் சார்ந்த அனைத்து கான்ட்ராக்டர்கள் மற்றும் பிற சுய தொழில் புரிபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும். பட்டா அடிப்படையிலும் கடன் வழங்கப்படும். கையில் சம்பளம் வாங்குபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும். பிளான் அப்ரூவல் தேவையில்லை. ஐடி தேவையில்லை. வருமான சான்று தேவையில்லை. தென்காசியிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் வீட்டு லோன் செய்து தரப்படும். மேலும் தொடர்புக்கு 8248949060.